நம்முடைய வாழ்க்கையிலும் முந்தினவைகளை நாம் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் எப்படி புதிய காரியத்தை செய்வார்? கர்த்தர் ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இப்படியாக கர்த்தர் சகல காரியங்களையும் புதுமையான காரியங்களை புதுமையான ஜப வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தினமும் அனுதினமும் நம் வாழ்க்கையில செய்ய கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். நாம் தான் அதற்கு தடையா நிற்கிறோம். சகோதரனை சகோதரியே, இன்றைய நாளிலே நீ ஒப்பு கொடுப்பாயா? இன்று நாளிலே நினைத்து பாருங்கள். ஒருவேளை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரே கடந்த வாழ்க்கை போகட்டும் ஏசப்பா, கடந்த ஜப வாழ்க்கை எனக்கு போகட்டும் ஆண்டவரே, எனக்கு புதிய காரியத்தை நீங்க செய்யுங்க ஏசப்பா. இந்த வசனத்தின் மூலியமா ஏசாயா 43:18 நீங்க சொன்ன வசனத்தின் மூலியமா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க, இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிறார். கர்த்தர் நமக்கு புதிய காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நாம் ஏன் அதை தடை நிற்கிறோம்?